ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிச்சதும் உண்டு. என் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறாங்க, என் எதிர்த்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறாங்க, ஏன் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரியும் எனக்குள்ள இருக்கிற மாதிரியும் நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு கதைக்குள்ள அது உண்மையாலும் நடந்த ஒரு கதை. அந்த கதைக்குள்ள ஒருத்தனுக்கும் இப்படிதான் தோணுது. என் வாழ்க்கை என்ன ஆகணும் ஒவ்வொரு நைட்டும் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் தூங்க போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே படுக்கிறான். அவன் என்ன யோசிச்சுக்கிட்டு படுக்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில நடக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா? என் வாழ்க்கை அடுத்த நாள் காலையில தப்பாதான் போகும்னு நம்புறான். அதே போல அவனுடைய வாழ்க்கை காலையில எந்திரிச்ச உடனே கடன்காரங்க மூஞ்சில முழிக்கிற மாதிரி ஆகுது. இப்படி தினம்தோறும் அவனுடைய வாழ்க்கையில தினம்தோறும் நைட்டு தூங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் என் வாழ்க்கை தப்பாதான் போகும், என் வாழ்க்கை தப்பாதான் போகும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடையே அவன் படுக்கிறான், தூங்குறான், எந்திரிக்கிறான், எல்லா வேலைகளும் செய்யறான். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு யோசனை. நம்ம தினம்தோறும் இப்படி யோசிக்கிறோம், சரி நமக்கு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இப்படிதான் யோசிக்கிறோம், ஏன் ஒரு நாள் நம்ம மாத்தி யோசிக்க கூடாது? அதுல என்ன தப்பு இருக்கு? என் வாழ்க்கை தப்பாதான் போயிட்டு இருக்குது, தப்பு தான் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது, கஷ்டம் தான் இருக்குது, என் வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்றது. ஒரு நாள் இவன் யோசிக்கிறான். யோசிச்சு மறுநாள் இவன் என்ன செய்யறானா, நல்லா தூங்க போகும் பொழுது நான் நல்ல ஒரு பணக்காரன், என்கிட்ட கார் இருக்கு, என் கார் வந்து வெளியில தான் நின்றுட்டு இருக்கு, ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வெளியில தான் நின்றுட்டு இருக்கு, யாரு கேட்க போறா? உங்களை யாரு கேட்பாங்க? ஏன்பா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்னு யாராவது கேஸ் போட்டுருவாங்களா உங்க மேல? யோசிச்சுட்டு படுக்கிறாரு. யோசிச்சுட்டு படுத்து அடுத்த நாள் காலையில வீட்டு வாசல்ல ரோல்ஸ் ராயல்ஸ் நின்றுதான்னு கேட்டீங்கன்னா அது நிக்கல. வீட்டுக்கு வாசல்ல ஒரு சத்தம். வழக்கம் போல கடன்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையோட ஏஞ்சி வெளியில போயிட்டு கதவை சோகமா திறக்கிறாப்புல. திறந்த உடனே பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு அடிக்கடி கடன்காரங்க வந்துட்டு இருப்பாங்க. அந்த தெரு ஃபுல்லாவே 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ பக்கத்து வீட்டு, அதாவது வந்து எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா கடன்காரங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீடு வந்து கடன்ல வாங்கியிருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்க பேச இவரை வெளியில துரத்த இந்த மாதிரி வந்து பிரச்சனை பெருசாகி அவங்களுக்குள்ள வந்துட்டு கைகலப்பு வாய்கலப்பு இந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்போ மறுபடியும் இவன் என்ன பண்றானா, ஐயோ என்னடா இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம வீட்டுக்கு யாரும் வரல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா குளிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் நைட்டு இவர் என்ன பண்றாருன்னா, சரி இன்னைக்கும் அதே மாதிரி யோசிச்சு பார்க்கலாம், நம்ம தூங்கும் பொழுது எனக்கு வந்துட்டு எந்த கெட்டதும் நடக்காது, எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், என் வாழ்க்கை நல்லபடியா போகும், இந்த கடனெல்லாம் அடைஞ்சு நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற ஒரு சிந்தனையில அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் அதையே பண்றாரு. கரெக்டா தூங்கி எந்திரிக்கிறாரு. அந்த தெரு அமைதியா இருக்கு. ஆனா தெரு மூலையில ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுருக்கு. என்னடான்னு எட்டி பார்த்தா அண்ணன் தம்பி கூட சொத்து தகராறு. 2 அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவர் வந்துட்டு ஐயோ நம்ம வீட்டுக்கு யாருமே வரல சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டு அடுத்தது இவருடைய வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்படியே நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இவர் வண்டியில போயிட்டு இருக்கும் பொழுது ரோட்ல அப்படியே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாக்குறாரு. நிறைய பேர் அங்க கடை வச்சிருக்கிறாங்க. அந்த கடை வச்சுட்டு இருக்கவங்களுடைய வாழ்க்கை என்னன்னா, கடைக்கு பக்கத்துல ஒரு குடிசை மாதிரி ஒரு சின்னதா ஒரு கூரை மாதிரி அமைச்சு அங்க குடியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரை பாக்குறாரு, ரோட்ல உற்று கவனிக்கிறாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இவர் உற்று கவனிக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சாப்பாட்டுக்கு காசு இல்லாம ரோட்ல வந்துட்டு அவங்க எனக்கு காசு கொடுங்க பசிக்குதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இன்னும் நகர்ந்து போறாரு, வேலைக்கு போறாரு. அங்க இருக்க செக்யூரிட்டி அண்ணன் வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துருக்காரு. ஏன் நான் கேட்கும் பொழுது, இல்லப்பா பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன், ஃபீஸ் கட்டணும், ஸோ காசு இல்லை, எனக்கு குழந்தைங்களா லேட்டா பிறந்துருச்சு, அதனால வருமானம் சம்பாதிக்கிற தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரு வந்துட்டு மூலையில சோகமா உட்காந்துருக்காரு. இப்படி ஒரு ஆஃபீஸ்குள்ள போறாரு. ஆஃபீஸ்ல பாஸ் சோகமா வர்றாரு. கேட்டா அவர் வீட்டுல வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களாம். இப்படியே தொடர்ந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்த நாள் நைட்டும் வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு தான் நடக்குது, நம்ம மட்டும்தான் கடங்காரன், நம்ம மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எல்லா கெட்டதும் என் தலையில மட்டும் தான் விடியுது, கடவுள் முழுக்க முழுக்க எம்எல்ஏ கட்டத்தை துண்டிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோமே. இப்ப கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது இங்க சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, ஐ ஆம் பிளெஸிங், ஐ ஆம் பிளஸ்டு அப்படின்ற ஒரு யோசனை அவருடைய மனசுல வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா, இவருக்கு கடன்காரங்க கேட்க வராங்க. இப்ப எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல தைரியமா ஃபேஸ் பண்றாரு. அதாவது ஓகே பாஸ், இன்னைக்கு என்னால கட்ட முடியாது, இன்னும் ஒரு வாரம் டைம் வேணும், அப்பதான் என்னால கட்ட முடியும், ஆனா கண்டிப்பா நான் கட்டிடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய அதாவது கலெக்ஷனுக்கு வந்த நபர் அப்படின்றது என்ன பண்றாருன்னா இவரையே மேலே கீழே பார்த்துட்டு, சார் ஒரு வாரத்துல கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு.
அதே போல இவர் தொடர்ந்து வேலைக்கு போறாரு, தொடர்ந்து இதையே தொடர்ந்து ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு இடத்துல இருந்து கால் வருது. அந்த கால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்தா தூரத்து சொந்தக்காரங்க, இவர் கூட சின்ன வயசுல ரொம்ப பழகினவங்க. என்னடா அது இந்த நம்பர்ல இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பாக்குறாரு. போன் எடுத்து அட்டன் பண்ணி காதுல வச்சு இந்த மாதிரி பேசும்பொழுது, இது போல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்டா, நீயும் அதே ஃபீல்டில் தான் இருக்கிற, அந்த ஃபீல்டு சொல்ல வேணா, சொன்ன யாருன்னு தெரிஞ்சிடும், ஸோ நீயும் அதே ஃபீல்டில் தான் இருக்கிற, அதனால என் கூட வா, என் கூட ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப இவரும் யோசிக்கிறாரு, என்னடா இவங்க இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, நம்ம போலாமா வேணாமா, போனா சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரி இவரும் மாத்தி மாத்தி யோசிக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல முடிவுக்குள்ள வராரு. எவ்வளவோ அசிங்கப்பட்டாச்சு, எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு, வீட்டுக்கு நேரா வந்து கார் விட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேல நம்ம ஏன்டா யோசிக்கலாம், இதுக்கு மேல வந்துட்டு அதாவது கெட்டு போகிறதுக்கும் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தைரியமா இறங்கி போறாரு. அந்த பிஸ்னஸ்குள்ள போய் என்டர் ஆகுறாரு. பிஸ்னஸும் ஓரளவுக்கு நல்லா போக ஆரம்பிக்குது. முதல் கட்டமாக அவர் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நீ அதாவது மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இவர் வாங்குற சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமா, அதாவது 20,000 வாங்கிட்டு இருக்காரு, இவருக்கு 80,000 ரூபாய் இவருக்கு சம்பளமா போட்டு தராரு. அந்த பிஸ்னஸும் சக்சஸ்ஃபுல்லா போகுது. இவரும் வாழ்க்கையில வந்துட்டு அடுத்த கட்டம் அப்படின்றதுக்குள்ள போறாரு. அதே போலவே இவர்கிட்ட பேசி அந்த 1 வீக்ல தரேன்னு சொன்ன பணத்தை இவர்கிட்ட பேசி, இது போல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எனக்கு தொகை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதே போல அவரும் கொடுக்குறாரு. அந்த தொகையை வாங்கி இங்க கட்டுறாரு. மாச சம்பளம் 80,000 வருதுன்னா 20,000 கழிச்சுக்கிட்டு மீதி 60,000 அவருடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாரு. இப்போ நான் யோசிச்சா எனக்கும் என் சொந்தக்காரங்க யாராவது இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சு என்னை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சம் சோகமா இருக்கிறவங்களுக்கு சோகத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் எதை விரும்புறானோ அதுதான் கிடைக்கும். நீங்க இத்தனை நாளா என்ன யோசிச்சுட்டு படுக்கிறீங்க, நைட்டு தூங்கும் பொழுது, அதாவது எனக்கு கஷ்டம் தான் நடக்கும், அடுத்தது கடன் வருது, இந்த கடன் தான் இருக்குது, இதெல்லாம் என்னைக்கு நான் முடிக்க போறேன்னு தெரியல, என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டிமோட்டிவேஷன்ல தான் நீங்க போய் படுக்கிறீங்க. ஒரு நாளாவது மாத்தி யோசிங்க. அடுத்த நாள் காலையில எவ்வளவு சந்தோஷமா எழுந்திருக்கிறீங்கன்னு பாருங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு இப்ப? இங்க வந்து வீடு இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உடை இல்லாம இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு ஒருவேளை சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்களாம் இப்ப இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மனுஷங்களையும் நம்ம வெளியில வந்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது. அப்போ இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு அப்பா ஜாலிடா அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. இதெல்லாம் பார்த்து ஓகே, அப்ப இந்த கட்டத்துல இருக்கணும் என்ன மாதிரியும் சிலர் இருக்காங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப அவமானப்படுவாங்க. அதாவது கடங்காரங்க வந்து கேட்டுட்டா, ஐயோ கடங்காரன் கேட்டுட்டா அப்படின்னு ரொம்ப அவமானப்படுவாங்க. அந்த மாதிரி படணுன்ற அவசியம் கிடையாது. கட்ட முடியாது, உன்னால முடிஞ்ச பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த இடத்துல அவமானப்படணும். என்னால கட்ட முடியும், ஆனா இப்ப கொஞ்சம் டைம் தேவைப்பா, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்கறதுக்குலாம் இங்க அவமானப்படணுன்ற அவசியமே கிடையாது. அதாவது நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், யானைக்கு சறுக்கும், அதாவது யானைக்கு அடி சறுக்கும், ஆனா கீழே விழாது. எல்லாருக்குமே இங்க அடி சறுக்குதல் அப்படின்றது நடக்கும். ஆனா அதுல விழுந்ததுக்கு அப்புறம் யார் ஏஞ்சி வராங்க அப்படின்றது தாங்க. நான் விழுந்தேன், எந்திரிச்சேன், மறுபடியும் இப்ப விழுந்திருக்கேன், மறுபடியும் நான் எந்திரிப்பேன். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னைக்கும் சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய மூளைக்கிட்ட சொல்லுங்க, உங்களை பார்த்து கண்ணாடியை பார்த்து நீங்க சொல்லுங்க, டே நீ எங்கே இருந்தவன், நீ இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிற, இப்ப இன்னும் நீ உயர்ந்து நிற்ப, இப்ப என்ன தைரியம், ஒருத்தரை நம்பி காசு கொடுத்துருவாங்களா, என்ன நம்பி காசு கொடுத்தாங்க, அதை என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியல, நான் ஒத்துக்கிறேன், நான் கட்ட முடியும், திரும்ப நான் அதை செய்வேன், அதை திரும்ப சரி செய்வேன், நான் மறுபடியும் இதை விட இன்னும் எழுந்து நிற்பேன், அப்ப என்னை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது உங்களோட லைஃப் கண்டிப்பா மாற்றும். ஒரு மோட்டிவேஷனல் புக் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை நாளைக்கு நம்ம பேசலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவேஷனல் அப்படின்றது இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு தூரம் பார்த்தவங்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம், நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். லோன் ரிலேட்டடா எந்த கேள்வியா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது வந்துருச்சு அது வராதுன்னு நினைக்காதீங்க. லோன் ரிலேட்டட் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். கமெண்ட் ரிப்ளை கூட இன்னைக்கு போட்டோம் இல்லைங்களா, ரிப்ளை லோனை பத்தி போடுறது இது எல்லாமே இருக்கும். அப்படியே நைட் டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது செல்ஃப் ஏர்ன் பண்றது, அதாவது நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அண்ட் அதே போல வந்துட்டு நம்மளை எப்படி நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நான் கொண்டு வந்து கொடுப்பேன் உங்களுக்காக. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.